7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு வந்து ரொம்ப ஃபீக்காக இருக்கும், நல்லா க்ரௌடாக இருக்கும். 15 கடை பக்கம் வந்து வாடகை பாக்கின்னு எல்லாமே சாத்திட்டு போயிட்டாங்க. வணக்கம், நான் உங்கள் எல்சப்பன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குரல் சொல்லிட்டு போகலான்னு முடிவு எடுத்திருக்கேன். அறிவற்றம் காக்கும் கருவி, சிறுவார்க்கும் உள்ளிழுக்கல் ஆகாரம். அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவி. ஒருத்தருடைய அறிவு மற்றவருக்கு பகிர்வதற்கு முதன்மையான கருவி புத்தகம்தான். அப்படிப்பட்ட புத்தகம் அழிஞ்சிட்டு இருக்குன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? 2 weeks பிஃபோர் என் காலேஜ் குரூப்பில் என்னுடைய சார் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணார். அந்த வீடியோவோட டைட்டில் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் கோயம்புத்தூர் புக் மார்க்கெட். அந்த வீடியோ பார்த்த டைமில் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனால் நேற்று என் சேனலோட அனாலிட்டிக்ஸ் செக் பண்ணும்போது சென்னை பீப்புள் எந்த அளவுக்கு என் வீடியோஸை பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு கோயம்புத்தூர் பீப்புளும் என் வீடியோவை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட நான் போட்ட 10 வீடியோவில் 2000 பீப்புள் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்துருக்காங்க. அப்போ தான் சடனாக எனக்குள்ள ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம கையில் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது நம்ம ஏன் நம்மளால் முடிஞ்ச ஸ்டெப் எடுக்கக்கூடாது? அப்படி அந்த வீடியோவை நான் உங்களுக்கு கடைசியாக போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சுன்னா, அந்த ஓல்டு புக் மார்க்கெட்டில் இருக்க எல்லாருமே தன் கடைகளை காலி செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னமும் ஒரு சில கடைகள் மட்டும்தான் அங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. அவங்களும் நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு. இந்த நிலைமைக்கு அந்த ஓல்டு புக் மார்க்கெட் போயிடுச்சு. நீங்கள் ஒரு கோயம்புத்தூர் பீப்புளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு தேவையான ஒரு புக்கை ஒன்று வாங்கிட்டு வாங்க. நம்ம எல்லாருக்குமே, நம்ம எல்லார் வாழ்க்கைக்கும் புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அடிப்படையும் கூட. நீங்கள் கோயம்புத்தூர் பீப்புளாக இருந்தீங்கன்னா, இல்லை கோயம்புத்தூருக்கு அடிக்கடிக்கு போகிற வேலை இருந்துச்சுன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஓல்டு புக் மார்க்கெட்டை போய் ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரே ஒரு புத்தகமாவது அங்கே இருக்கும். நீங்கள் போயிட்டு அங்கே இருக்க புக்கில் ஏதாவது ஒன்று நீங்கள் பை பண்ணிட்டு வாங்க. நம்ம வாங்குகிற ஒரு புக் ஒருத்தரோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதோட ஒருத்தரோட வாழ்வாதாரமும் இந்த புத்தகம் வச்சு விற்கிறவங்களும் இதை நம்பி தான் இருக்காங்க. அந்த புத்தகத்தை படிக்கிறதுனால நமக்கும் அறிவு வளரும். புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து MBBS வரையும் எல்லா புக்ஸும் இருக்குது. நியூ புக்ஸுக்கும் இங்கேயும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% 50% கம்மி அந்த மாதிரி சேல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆன்லைன் வந்து உங்களுக்கு இந்த சேல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே வந்து கம்மி ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா இங்கே உள்ளவங்களுக்கு நல்லாயிருக்கும். 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு வந்து ரொம்ப ஃபீக்காக இருக்கும், நல்லா க்ரௌடாக இருக்கும். அன்றாட தேவை இன்னைக்கு என்ன இந்த செலவு கிடச்சதுன்னா போதும். 31 ஷாப் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அதில் 15 கடை பக்கம் வந்து வாடகை பாக்கின்னு எல்லாமே சாத்திட்டு போயிட்டாங்க. இதை விட்டானா இங்கே இருக்கிறவங்க வேறு எந்த பிஸ்னஸும் தெரியாது, வேறு எதுவுமே இங்கே இருக்கிறவங்க வேறு எந்த தொழிலும் தெரியாது. எல்லாம் 25 வருஷம் 30 வருஷம் இதிலே இருந்துட்டாங்க. அதனால இதிலே இருந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இனத்தோட நூலகத்தை அழிச்சிட்டா அந்த இனத்தையே அழிச்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நூல்களையும் புத்தகத்தையும் நம்ம அழிய விடாமல் பார்த்துக்கணும். அது நம்மளோட கடமை. நன்றி.